என்னுடைய உசுர்ல இல்ல, என் மண்டையில உள்ள ஒரு மசுர்லாம் கைய வச்சா கூட அந்த மசுறு சுடுகாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இங்க உள்ள அக்ரகாரங்கள் அனைத்தும் கொழுந்து விட்டு எரியும். பாப்பா என்னைக்குமே நேரடியா வந்து முகத்துக்கு நேராக நின்று வீரமாக நம்முடன் சண்டையிட்டு நம்மை வீழ்த்தியதாக வரலாறு கிடையாது. ஏன்னா பாப்பா ஒரு கோழை. இதெல்லாம் உண்மை கிடையாது, இதெல்லாம் ஆமக்கரி கதைகள். விஸ்வேஸ்வரனுடைய அப்பா என்னைக்கு குலக்கல்விக்கு எதிராக பேசியிருக்கிறார், என்னைக்கு சட்ட எதிர்ப்பு போராட்டத்தை ஆதரித்து பேசியிருக்கிறார். அப்படி பேசியிருந்தாக்க எஸ்விஎஸ்கர் எப்படி பூர்ல காமிச்சு பேசிட்டு இருப்பான். அப்ப குலக்கல்விக்கு ஆதரவாக தான் பேசியிருப்பார். இன்றைக்கு மட்டும் இல்ல, 1800களிலுமே இந்த பார்ப்பனர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்கன்னாக்கா, அரசவையில் அரசனாக யார் அமர்ந்திருந்தாலும் சரி அவனுடைய காலை நக்கி அண்டி பிடைத்து பதவியை பெற்று அனுகூலம் பெற்று லாபம் பெற்று நாம் சொகுசாக உழைக்காமல் சாப்பிட வேண்டும். அவனை வீட்டுக்கு கூட்டு வந்து நடு ஹால்ல உட்கார வச்சு, ஐயா நான் 10,000 ரூபாய் காசு கொடுக்குறேன், என்னை திட்டுங்க திட்டுங்க அப்படின்னு கவுண்டர் மணி மாதிரி ஒரு 10,000 ரூபாய் காசை கொடுத்து, ஐயா என்னை திட்டையா பயந்து சொல்லுங்க, ஐயா உங்க வப்பாட்டியோட மகன் என்னை சொல்லுங்க, ஐயா என் வீட்டுல உள்ள பொம்பளைங்க எல்லாம் நடத்த கட்டவன்னு திட்டுங்கய்யா, சொல்லுங்கய்யா நல்லா சொல்லுங்க 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 புகழ்ந்துகிட்டே இருங்கய்யா அப்படின்னு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுத்து பாப்பான உள்ள கூப்பிட்டு வந்து நாம அந்த வேலையை பார்க்க வைக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த பார்ப்பன வரலாற்றிலேயே, இந்திய வரலாற்றிலேயே பார்ப்பனர்களுக்கு எதிராக நடந்த மிகப்பெரிய வன்முறை, மிகப்பெரிய கொடுமைனாக்கா அசோகர் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை தான், போய் உழைச்சு சாப்பிடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னதான் மிகப்பெரிய கொடுமையாக, மிகப்பெரிய ஒடுக்குமுறையாக இருக்கு. இதை கேட்டவனையே பார்ப்பானங்களுக்கு உடனடியாக பயங்கர கோபம் வந்துருச்சு. யாரை பார்த்தானே உழைச்சு சாப்பிட சொல்ற, வேணா 2 கெட்ட வார்த்தை திட்டிக்கு, 4 அரை வேணா அரைஞ்சுக்கு, இல்லைன்னா காலை நீட்டு 5 நிமிஷத்துல அவன் ஷூவை எப்படி பாலிஷ் பண்ற மட்டும் பாரு நாக்கால. எப்படி இலங்கையில் தமிழர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்களோ அதற்கு கொஞ்சம் கூட சளைக்காமல் அன்று பௌத்தர்கள் புஷ்யமித்திரனுடைய ஆட்சியில் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள். ஒண்ணு நீ ஆரிய மதத்துக்கு மாறணும், பார்ப்பனிய மதத்துக்கு, இல்ல பௌத்த மதத்துல இருப்பனாக்கா உன்னுடைய தலை வெட்டி சாய்க்கப்படும். இதுதான் ஆரிய மாயை. கிஷோர் அப்படிங்கிற ஒரு பாப்பா, அந்த பாப்பா அங்க வக்கீலாவும் இருக்கான். அவன் தன்னுடைய காலில் உள்ள செருப்பை கலட்டி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிங்கிறது எவ்வளவு பெரிய உயரிய பொறுப்பு, அந்த உச்சபட்சமான பொறுப்புல இருக்கிற கவாயின் மீது தன்னுடைய செருப்பை கலட்டி உச்ச நீதிமன்றத்துக்குள்ளேயே அவர் சீட்ல உட்கார்ந்து இருக்காரு, இங்க செருப்பை தூக்கி அவர் மேல வீசுறானாக்கா அவனுக்கு என்ன கொழுப்பு இருக்கும், என்ன திமிர் இருக்கும். அப்ப அந்த திமிரு, அந்த கொழுப்பு எங்க இருந்து வருகிறது? வேற ஒண்ணும் இல்ல, அந்த நூலு கொடுக்கிற கொழுப்பு. அது இந்த ஆரிய பார்ப்பான் என்கிற அந்த பார்ப்பான் என்கிற அந்த ஜாதி இருக்குல்ல, அந்த ஜாதி கொடுக்கிற கொழுப்பு. இந்த ஆரிய மாயை, ஆரிய மாயை அப்படின்னு அண்ணா அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தை இருக்கிற தோழர்கள் சிலர் படித்திருக்கலாம், சிலர் படிக்காம இருக்கலாம். உடனே புத்தகத்தை தூக்கிட்டு வந்துட்டா அந்த புத்தகத்தை தூக்கிட்டு படிச்சு காமிச்சு பேச போறேன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் தான் இதுல இருந்து எடுப்பேன். மற்றபடி நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நடிகர்களும் இங்கே புழக்கப்படுவார்கள் என்பதை முன்கூட்டியே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அதுவும் ஒரு ஆரிய மாயை தான். எங்க சுத்தினாலும் எதை பேசினாலும் கொண்டாந்து நம்ம மரத்தோட கட்ட வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதனால ஆரிய மாயைங்கிற தலைப்புக்குள்ள இருந்தா நம்ம பேச போறோம். இந்த ஆரிய மாயை என்கிற புத்தகம் 1934 பேரறிஞர் அண்ணா அவர்களால் எழுதப்படுகிறது. 1934 ரிலீஸ் ஆகி 3 பதிப்பிச்சு வெளியிட்டதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் அரசு தன்னுடைய கடமையை செய்கிறது. இந்த புத்தகம் தடை செய்யப்படுகிறது. தடை செய்யப்பட்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார். திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்படுகிறார். அவருக்கு 700 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. இந்த புத்தகத்தை பதிப்பிச்சு வெளியிட்டதுக்காக திராவிட பண்ணை பதிப்பகத்துக்கு ஒரு 500 ரூபாய் அபராதம். ஆக மொத்தம் 1200 ரூபாய் இந்த புத்தகத்தை வெளியிட்டதற்காக தண்டமாக அன்றைய அரசு விதிக்கிறது. 1200 ரூபாய் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. 1930களில் 1200 ரூபாய் அப்படிங்கிறது இன்னைக்கு 2025ல எத்தனை லட்சங்கள் வரும் அப்படிங்கிறத நீங்க கணக்கில் இட்டுங்க. அப்ப அவ்வளவு தண்டனைகள் கொடுத்து, சிறை தண்டனை கொடுத்து, அவ்வளவு தண்டம் கட்டுறதுக்கான வரி ஃபைனை போட்டிருக்காங்கனாக்கா அப்ப அந்த புத்தகத்துல என்னதான் இருக்கும்? வேற ஒண்ணும் இல்ல. இந்த ஆரிய மாயை, ஆரியர்களுடைய மாயை என்ன, ஆரியர்களுடைய சூழ்ச்சி என்ன, ஆரியர்கள் எவ்வளவு அநாகரிகமானவர்கள், ஆரியர்கள் எவ்வளவு மோசமானவர்கள், ஆரியர்கள் எவ்வளவு கீழ்த்தனமானவர்கள், ஆரியர்கள் எவ்வளவு ஆபாசமானவர்கள் என்பதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் நேரடியா சொல்லல. பல ஆங்கில ஆய்வாளர்கள், பிரெஞ்சு ஆய்வாளர்கள் எங்கெங்கெல்லாம் புத்தகங்கள்ல ஆய்வுகள் செஞ்சு எழுதியிருக்காங்களோ அதை எழுதி அதை மேற்கோள் காட்டி இந்த இடத்துல இந்த ஆய்வாளர் பார்ப்பனர்களை தோலுறுத்திருக்கிறார், இந்த இடத்துல இந்த ஆய்வாளர் பார்ப்பானை திருடன் என்று சொல்லியிருக்கிறார், அயோக்கியன் என்று சொல்லியிருக்கிறார் என்று மேற்கோள் காட்டி தான் எழுதியிருக்கிறார்.
அப்ப இந்த புத்தகத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுதி ஆரிய மாயை என்று ஆரிய பார்ப்பனியத்தினுடைய முகமூடியை கிழிப்பதற்காக ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிடுறாருனாக்கா, பிரிட்டிஷ்காரன் எதுக்கு ஆரிய மாயைன்னு புத்தகம் வெளியிட்டதற்காக பேரறிஞர் அண்ணாவை பிடிச்சு உள்ள போனோம்? இந்த ஆரிய மாயை ஆரிய பார்ப்பனியத்திற்கும் பிரிட்டிஷ்காரனுக்கும் எதுவும் தொடர்பு இருக்குங்களா? அவன் பிரிட்டிஷ்காரன், அவன் ஃபாலோ பண்ற மதம் வேறு, அவனுடைய கல்ச்சர் வேறு, அவனுடைய மொழி வேறு, அவனுடைய பண்பாடு வேறு. ஆரிய பார்ப்பனியத்தினுடைய பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் வேறு. அப்ப ஆரிய பண்பாட்டினுடைய இந்த பார்ப்பனருடைய முகத்தை கிழித்து பிறகு அண்ணா அவர்கள் புத்தகத்தை வெளியிட்டா ஏன் பிரிட்டிஷ் அரசு பிடிச்சு உள்ள போடணும்? இதுதான் ஆரிய மாயை, இதுதான் ஆரிய மாயை. அப்ப சம்பந்தமே இல்லாத ஆரியத்திற்கும் ஆரிய பண்பாட்டிற்கும் ஆரிய கலாச்சாரத்திற்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு பிரிட்டிஷ்காரனை பேரறிஞர் அண்ணா அவர்களை பிடித்து உள்ளே போட வைத்திருக்கிறது என்றால் பின்னாடி நின்று வேலை பார்த்தது ஆரிய பார்ப்பனியம். இது பிரிட்டிஷ்காரன்ட்ட மட்டும் இந்த பார்ப்பனிய கும்பல் இந்த வேலையை செய்யல. இன்னைக்கு நம்மிடையே பிசி எம்பிசி மக்களை தூண்டிவிட்டு பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக தூண்டிவிட்டு பின்னாடி நின்று கொண்டு இன்று முன்னாடி நிற்கிற பிசி எம்பிசி சாதியை சார்ந்த அனைவரையும் ஆணவ படுகொலை செய்ய வைத்து ஜாதி வெறியர்கள் என்று அவர்களுக்கு வெறியூட்டி பின்னாடி நின்று குளிர்காய்வது இந்த ஆரிய மாயை. எப்படி பிரிட்டிஷ்காரனை தூண்டிவிட்டு ஆரியத்திற்கு எதிராக பேசுகிற நம்மளை உள்ள பிடிச்சு போட வச்சு அதுல குளிர் காஞ்சானோ இந்த ஆரிய பார்ப்பனர்கள், அதே போன்றுதான் இன்றைக்கும் இந்த பிசி எம்பிசி சமூகத்தை சார்ந்த அனைவரையும் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக பேச வைத்து ஒரு சாதிய மோதலை உண்டாக்குகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான முயற்சிகள் தமிழ்நாட்டிற்கு ஒரு மிக தீவிரமாக நடக்கிறது. இப்ப சமீபத்தில் கூட முந்தா நாள் நினைக்கிறேன் 2 நாளைக்கு முன்னாடி விசிகாவுடைய தலைவர் திருமா அவர்கள் ஒரு கவாய் மீது சிஜிஐ கவாய் மீது செருப்பு வீசுறதை கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தை முடித்து விட்டு வருகிற வழியில அவருடைய கார் வருது. அதற்கு முன்னாடி ஒரு சங்கி ஒருத்தவன், ஒரு ஓபிசி சமூகத்தை சேர்ந்த சங்கி, ஒரு பிஜேபி காரன், அந்த பிஜேபி காரன் ஒரு ஆளை முன்னாடியே நிக்க விட்டு வீடியோ எடுக்க விட்டு கரெக்டா அவருடைய வாகனம் வருவதை பார்த்து கொண்டு குறுக்கால கொண்டு போய் வண்டியை கொண்டு நிப்பாட்டுறான் அந்த சங்கி. அதுக்கப்புறம் அங்க ஒரு கலையபரம் ஆகுது. கலையபரமானவனையே அந்த வண்டியை கொண்டாந்து நிப்பாத்தான் பாத்தீங்களா, அந்த பிஜேபி சங்கி அவனுடைய சாதியை சார்ந்த நபர்கள் எல்லோரும், அதாவது பிஜேபி ஆதரிக்கக்கூடிய அந்த சமூகத்தை சார்ந்த சாதி சங்க தலைவர்கள் எல்லோரும் உடனே இதை கண்டித்து அறிக்கை விடுவது. இப்ப பாருங்க, திருமா என்கிற பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவர் ஒரு ஓபிசி சமூகத்தை சார்ந்த ஒருவர் மீது கை வைத்திருக்கிறார். அப்ப எங்களுக்கு வீரம் இல்லையா? எங்களுக்கு வீர வரலாறுகள் இல்லையா? நாங்கள் ஆண்ட பரம்பரை இல்லையா? நாங்க பேசாம வண்டியில போயிட்டு இருக்கோம், இவர் பாட்டுக்கு வண்டியை குறுக்க முட்டா நிப்பாட்டிட்டு எங்களை போட்டு அடிக்கிறாரு பாருங்க என்று மிக எளிதாக இந்த சாதிய மோதலை கூர்திட்டுகிற வேலையை பிஜேபி பார்த்து கொண்டிருக்கிறது. இதற்கு பின்னாடி யாரு இந்த வேலையை பார்க்கிறானாக்க இந்த ஆரிய பார்ப்பன கும்பல். இதுதான் ஆரிய மாயை. அவன் நேரடியா வந்து நம்ம கிட்ட சண்டை போட மாட்டான். பாப்பா என்னைக்குமே நேரடியா வந்து முகத்துக்கு நேராக நின்று வீரமாக நம்முடன் சண்டையிட்டு நம்மை வீழ்த்தியதாக வரலாறு கிடையாது. ஏன்னா பாப்பா ஒரு கோழை, நான் சொல்லல, இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கு. இந்த ஆரிய மாயை என்கிற புத்தகத்தில் எடுத்தவனையே ஒரு பாசுரம் ஒன்றை பாடுகிறார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பேராசை பெருந்தகையே போற்றி, பேச நா இரண்டுடையாய் போற்றி, தந்திர மூர்த்தி போற்றி, தாசர்தம் தலைவா போற்றி, வஞ்சக வேந்தே போற்றி, வன்கண நாளா போற்றி, கொடுமை குணாலா போற்றி, கோழையே போற்றி போற்றி, பயங்கொல்லி பரமா போற்றி. ஒருவேளை விஜயை பத்தி எழுதியிருப்பாரு போல் இருக்கு. பயங்கொல்லி பரமா போற்றி எழுதியிருக்காரு. படுமோசம் புரிவாய் போற்றி, சிண்டு முடித்திடுவாய் போற்றி, சிரித்திடு நரியே போற்றி, ஒட்டுவித்தை கற்றோய் போற்றி, உயர் அநீதி உணர்வாய் போற்றி, எம் இனம் கெடுத்தாய் போற்றி, ஈடில்லா கேடே போற்றி, இறை இதய போற்றி போற்றி, ஏத்தினேன் போற்றி போற்றின்னு ஒரு பாசுரத்தை முதல்ல பாடுறாரு. பார்ப்பன கும்பலை பத்தி, இந்த ஆரிய பார்ப்பனிய கும்பலை பத்தி முதல்ல இதை எழுதுறாரு. இது எழுதுன நமக்கு என்ன தோணும்? ஆமா, அண்ணா பெரியாருடைய சீடர், அவர் ஒரு திராவிட கழக மாணவர், அவர் ஒரு பார்ப்பன எதிர்ப்பாளர், கடவுள் மறுப்பாளர் அப்படிங்கிறதுனால அப்புறம் பேரறிஞர் அண்ணா அப்படித்தானே எழுதுவாரு. பார்ப்பானை பற்றி எழுதும் பொழுது 2 நாக்குடையவன், அவன் ஒரு வஞ்சகன், அவன் ஒரு சிரித்திடும் நரி, இப்படிதானே கேவலமாக எழுதுவார். ஒரு கோழை, அவன் ஒரு அநீதிக்கு துணை போறவன், அப்படிதான் எழுதுவாரு. என்றால் அண்ணா மறுபக்கத்தில் இதற்கான பதிலை சொல்லுகிறார். நண்பர்களே, நான் இதை கூறவில்லை, இதை கூறியவர் ஒரு பிரெஞ்சு எழுத்தாளர், ஒரு பிரெஞ்சு ஆய்வாளர், ஆபி டுயூபா என்கிற ஒரு பிரெஞ்சு பாதிரியார். அவர் ஒரு ஆய்வாளர்.
இந்த ஆய்வாளர் எழுதுகிறார் அவருடைய புத்தகத்துல இந்து மேனர்ஸ் கஸ்டம்ஸ் அண்ட் செரமனிஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல 1807 இந்த புத்தகத்தை எழுதுறாரு. அந்த புத்தகத்துல எழுதும் பொழுது பார்ப்பனர்களை குறித்து அந்த புத்தகத்துல என்ன தெரியுமா எழுதுறாரு? ஆங்கிலத்துல அவரேஸ் ஆம்பிஷன் கன்னிங் வில்லி டபுள் டங்க்னாக்க இரட்டை நாக்கு, செர்வேல் இன்சினேட்டிங் இன்ஜஸ்டிஸ் ஃப்ராட். பார்ப்பனர்களை பற்றி எழுதும் போது இப்படிதான் எழுதுறாரு. பார்ப்பனர்கள் ஃப்ராட், டிஸ்ஹானஸ்ட், அப்ரஷன் இதெல்லாம் எழுதுறாரு. பார்ப்பனர்களை குறித்து அந்த ஆபி டியூபா என்கிற பிரெஞ்சு ஆய்வாளர் எழுதுற பொழுது இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி 1807 அந்த புத்தகத்துல பதிவு பண்றாரு. அப்ப இதெல்லாம் தமிழ்ல மொழிபெயர்த்தீங்கன்னாக்கா அதுதான் புரட்சியாளர் மன்னிக்கணும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த முதல்ல துதிப்பாடினார்னு சொல்ல பாத்தீங்களா, இதுதான் ஆங்கிலத்தில் அவர் எழுதியிருக்காரு. இவர் ஆங்கிலத்தில் எழுதியதுதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்ல போற்றி போட்டுன்னு முதல்ல எழுதியிருக்காரு. அப்ப உங்களுக்கு எல்லாம் இங்க ஒரு கேள்வி வரும், எங்க அவர் ஒரு பிரெஞ்சு பாதிரியார்னு வேற சொல்றீங்க நீங்க. இப்ப பாதிரியார்னாக்கா அவர் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர். அப்ப ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் இந்து மதத்தை சார்ந்தவங்களை இழிவு செஞ்சு தானே எழுதுவாங்க. அவங்க எப்படி வேற ஒரு மதத்தை பத்தி புகழ்ந்தா பேசுவாங்க, வேற ஒரு மதத்தை பத்தி அவங்க இழுந்து தானே பேசுவாங்க என்று உங்களுக்கு கேள்வி வரலாம். இது கேள்வி வருதா? வந்ததுனாக்கா சூப்பர், நமக்கு 6வது ஒரு இது ஒர்க் பண்ணுதுன்னு அர்த்தம், பெரியார் வேலை பார்த்திருக்காருன்னு அர்த்தம். இந்த கேள்வி நமக்குள்ள வரணும். வந்திருக்கா? ஆனா சங்கிக்கு ஒருபோதும் வராது. இந்த புத்தகத்தை பிரெஞ்சில் அவர் எழுதுறாரு. ஆனா இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் தெரியுமா? ஹெச்கே பீன் சாம்ப் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ்காரர் தான் இதை மொழிபெயர்க்கிறார். ஏங்க சரி ரைட்டுங்க, அந்த பாதிரியாரு நீங்க சொல்லிட்டீங்க அவர் ஒரு கிறிஸ்தவர் வெளிநாட்டுக்காரரு. ஆங்கிலத்துல பிரெஞ்சுல இருந்து மொழிபெயர்த்தவரும் நீங்க பேரை பார்த்தோம்னாக்கா அவர் பிரிட்டிஷ்காரங்கிறீங்க, அவர் பேரை பார்த்தாலே தெரியுது அவரும் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் தானே. அப்ப அவரும் இந்து மதத்துக்கு எதிரானதானங்க செயல்படுவாரு, இதை எப்படிங்க நாங்க ஒத்துக்க முடியும் அப்படின்னு மறுபடியும் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். அடுத்த வரியிலேயே பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதற்கான அழகான பதிலை வைத்திருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த புத்தகத்தை பிரெஞ்சில் எழுதினது அந்த பாதிரியார், மாற்றுக்கிறது இல்ல. அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஒரு பிரிட்டிஷ்காரர், அவரும் கிறிஸ்தவர், அதிலேயும் மாற்றுக்கிறது இல்ல. ஆனால் பிரெஞ்சு மொழியிலிருந்து ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் செய்யப்படும் பொழுது அந்த டிரான்ஸ்லேஷனை சரி செய்தவர் யார் தெரியுமா? யாரு? பேரறிஞர் அண்ணாவா, பெரியாரா, அம்பேத்கரா? அவங்கெல்லாம் சரி பார்க்கல. இந்த டிரான்ஸ்லேஷனை சரி செய்து முறையாக சரி செய்து பார்த்தவர் முனுசாமி ஐயர். இங்கதான் நம்ம ஆளுங்க ட்விஸ்ட் வைக்கிறானுங்க. அப்ப ஒரு பார்ப்பானை பத்தி அவன் ஒரு ஃப்ராடு, இன்ஜஸ்டிஸ், அவன் தமிழ்ல சொல்லணும்னாக்கா அவன் ஒரு அயோக்கியன், அவர் ஊழல்வாதி, அவன் ஒரு குற்றவாளி, அவன் ஒரு திருடன், அவன் ஒரு மொல்ல மாறி முடிச்ச வைக்கி, அவன் காட்டியும் கொடுப்பான். என்ன இதுதான் நம்மகிட்ட உள்ள பிரச்சனையே, இதுதான் நம்ம கிட்ட உள்ள பிரச்சனையே. இப்ப நாம அந்த சொல்லை பயன்படுத்துறதுக்கு யோசிக்கிறோம்ல. சில பேர் சொல்றீங்க, சில பேர் சொல்லல. ஏன் யோசிக்கிறோம்னா, எங்க பார்ப்பா யாரோ ஒருத்தன் தவறு செய்யறானாக்கா அவனை நம்ம விமர்சனம் செய்யலாம், மாற்றுக்கிறது இல்ல. அவன் என்ன குற்றம் செஞ்சிருக்கான்னு நம்ம மேடை போட்டு பேசலாம், அதுலயும் தவறு இல்லை. ஆனா ஒரு பாப்பா செய்யற தவறுக்கு அவனை காட்டியும் கொடுப்பான்னாக்கா அடுத்த வரையும் நீங்க என்ன சொல்லுவீங்க, சொல்ல வர வரீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா ஏன் சொல்ல மறுக்கிறீங்கிறது எனக்கு புரியுது. ஏன்னா அப்படி சொல்வதன் மூலமாக அந்த வீட்டுல உள்ள பெண்களை நாம் கொச்சைப்படுத்துவதாகாதா? இது பெரியார் நமக்கு இதுதான் சொல்லி கொடுத்தாரா? இந்த கேள்வி நமக்குள்ள வருது இல்ல. அதனால அந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கு நாம் தயங்குறோம்ல. அதுல ஒருவேளை உண்மை இருந்தாலும் நம்ம பயன்படுத்துறது தயங்குறோமா இல்லை அந்த வார்த்தைய? அப்ப அந்த வார்த்தைய பயன்படுத்துறதுக்கு நம்ம தயங்குறோம். அந்த அளவுக்கு அந்த வீட்டு பெண்களுடைய சுயமரியாதையும் காக்கப்பட வேண்டும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த பாப்பா என்ன தெரியுமா நம்ம சொல்லி வச்சிருக்கோம்? இப்ப தோழர் எல்லாரும் நம்ம முன்னாடி பேசினாங்க, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பார்ப்பனர் அல்லாத நாம் எல்லோரும் சூத்திரர்கள். சூத்திரர்கள்னா என்ன? பார்ப்பானினுடைய வைப்பாட்டின் மகன் என்று அர்த்தம். இப்ப இதனால நம்ம வீட்டு பெண்களை இழிவுபடுத்துறது ஆகாதுங்களா? இப்ப நம்ம வீட்டு பெண்களை, இப்ப எங்க வீட்டுல உள்ள என் மனைவியா இருக்கட்டும், என் அக்கா தங்கச்சி, எங்க அம்மா, எங்க செத்து போன கிளவெல்லாம் தோண்டி எடுத்துட்டு இதை இழிவுபடுத்துறது ஆகாதா? அப்ப நாம ஒரு சொல்றதுக்கு தயங்குறோம். ஆனா அந்த பாப்பா காலம் முழுக்க நம்ம என்ன தெரியுமா சொல்லி வச்சிருக்கான்? பார்ப்பானுடைய வைப்பாட்டின் மகன் என்று சொல்லி வைத்திருக்கிறான். ஆனா நம்ம அந்த வார்த்தையை சொல்றதுக்கு கூச்சப்படுறோம். ஏன்னாக்கா அந்த வீட்டு பெண்களுடைய சுயமரியாதையும் காக்கப்பட வேண்டும் நம்ம நினைக்கிறோம். அதனாலதான் சொல்றோம், பார்ப்பான் அயோக்கியமானவன், பார்ப்பான் ஆபாசம் மிகுந்தவன். அண்ணன் ரொம்ப குஷியா இருக்காருன்னு நினைக்கிறேன். சூப்பர்ண்ணே. இதுல ஆபிடியூப் அதே புத்தகத்துல இன்னொரு இடத்துல 100 வரியை குறிப்பிடுறாரு. என்ன சொல்றாருனாக்கா, பார்ப்பனர்களுடைய குணம் என்பது எப்படியாவது அரசர்களை அண்டி பதவி பெறுவது மட்டுமே அவர்களுடைய நோக்கம் என்று சொல்கிறார். பார்ப்பானுடைய குணம், அவனுடைய வாழ்வியல் என்னன்னாக்கா அரசர்களை அண்டி பதவி பெறுவது, அதன் மூலமாக அனுகூலங்களை பெறுவது, அது மட்டுமே
பார்ப்பனருடைய வாழ்வியலாக இருக்கும் என்று 1807 ஆபிடியூபு என்கிற ஒரு ஆய்வாளர் அவருடைய புத்தகத்துல பதிவு செய்றார். இது சொன்னோடனே உங்க முன்னாடி சில பினான்ஸ் மினிஸ்டருடைய முகங்கள் அல்லது இந்த வெளியுறவுத்துறை அமைச்சருடைய முகங்கள் இதெல்லாம் வந்துட்டு போனுச்சுனாங்க. நான் பொறுப்பு கிடையாது. நான் உங்களுக்கு இன்னொரு ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. எஸ்.வி. சேகர்னு ஒரு நபர் இருக்காரு. அவர் யாருனாக்கா அவர் பயங்கரமான ஒரு போராளி. அவர் அந்த எஸ்.வி. சேகர் பிஜேபி, அதாவது அதிமுக ஆட்சியில் இருக்கும் வரை பிஜேபிக்கு ஆதரவாக சொம்படிச்சுட்டு இருந்தாரு. எனக்கு அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி. இப்ப பிஜேபிக்கு சொம்படிச்சாலும் தமிழ்நாட்டுக்குள்ள அதிமுகவுக்கு சொம்படிச்சாலும் ஆயிடும். அதற்கு முன்னாடி என்ன தெரியுமா பண்ணாரு? காங்கிரஸ் பீரியட்ல காங்கிரஸுக்கு சொம்படிச்சுட்டு இருந்தாப்புல. காங்கிரஸ் கொடியை குத்திக்கிட்டு எங்கேயாவது டிபேட்டுக்கு வருவாப்புல. காங்கிரஸ் கிட்ட அனுகூலம் பெற்றுக்கொண்டு பதவியை பெற்றுக்கொண்டு நல்ல சொகுசா வாழ்ந்தவதான் எஸ்.வி. சேகர் என்கிற அந்த சுயமரியாதை உள்ள பாப்பான். அப்ப காங்கிரஸ் போனதுக்கு அப்புறம் பிஜேபி வருது. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கொடியை நீக்கிட்டு பிஜேபி கொடியை குத்திட்டு அந்த இதெல்லாம் அவர் சொன்னாப்புல. இந்த 2000 ரூபாய் நோட்டு வரும் பொழுது வீடியோ எல்லாம் போட்டிருந்தாப்புல, உங்களுக்கு தெரியும். அதுல 2000 நோட்டுல சிப்ஸ் இருக்கு, முறுக்கு இருக்கு, அது உள்ள அப்புறம் யூசன் துறை கப்பு இருக்கு, சிந்தாமணி சிக்கன் இருக்கு, அதுக்குள்ள இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி வீடியோ போட்டாப்புல. அப்படியே போட்ட அறிவாளி புத்திசாலி தான் அந்த எஸ்.வி. சேகர். அப்படி பிஜேபி ஆதரித்த அந்த எஸ்.வி. சேகர் ஆட்சி மாறின உடனே இன்னைக்கு என்ன பண்றாருனாக்கா, நேரடியாக தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய காலை விழுந்து இன்னைக்கு திமுகவில் சுகம் கண்டுகிட்டு திமுகவில் அனுகூலம் பெற்றுக் கொண்டிருக்கிறார். கலைஞர் டிவில ஒரு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க அவர் சீரியலுக்கு. யாராவது வாங்க முடியுமா? நானும் சினிமாவில் தான் இருக்கேன். இந்த எனக்கு இன்ட்ரா கொடுத்தாருல நம்ம தோழர், அவரும் சினிமாவில் தான் இருக்காரு. இங்க உள்ள பல தோழர்கள் சினிமாவில் இருப்போம், திராவிடம் அதெல்லாம் பேசிட்டு இருப்போம். நாம யாராவது போய் கலைஞர் டிவில ஒரு ஸ்லாட் வாங்கிட முடியுமா? ஐயா கொள்கை ரீதியா இருக்கேன் ஸ்லாட் கொடுங்க கொடுத்துருவாங்களா? அதற்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நமக்கு ஏன் கொடுக்க மறுக்கிறாங்கனாக்கா அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அது நம்ம வேலை பார்த்துருக்கணும், சில இன்ஃபுளுன்ஸ் இருக்கணும், அது இருந்தா தான் கொடுப்பாங்க. ஆனால் எஸ்.வி. சேகருக்கு அப்படி அல்ல. எஸ்.வி. சேகருக்கு தோல்ல ஒரு நூல் இருந்தா போதும். அப்ப பிஜேபி ஆட்சியில திமுகவை மிக மோசமாக பேசிய எஸ்.வி. சேகர் ஆட்சி மாறிய உடனே திமுகவின் காலில் விழுந்து இன்று பதவி சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவங்க இருக்கிற தெருவுக்கு எஸ்.வி. சேகருடைய அப்பாவினுடைய பெயரை வேற சூட்டியிருக்காங்க. இப்ப நான் கூட அவங்க அப்பா பேரை சூட்டினோன்னா என்ன இந்த ஆட்சி இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டேன். அப்புறம் கொஞ்சம் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தேன், எப்படி இந்த அரசு இப்படி கொடுக்காது, ஒருவேளை அவங்க அப்பா யாரு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி போலாம் தெரியுது. எஸ்.வி. சேகருடைய அப்பா குலக்கல்வி திட்டம் வரும்பொழுது பெரியார் கடுமையாக எதிர்த்து போராட்டம் பண்ணார் இல்லைங்களா? அப்ப அக்ரஹாரத்துக்குள்ள போய் குலக்கல்விக்கு எதிராக ஒவ்வொரு திண்ணையிலும் உட்கார்ந்து பார்ப்பனரிடம் குலக்கல்விக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிருக்கார். அது மட்டுமல்ல, அவர் இன்னும் நிறைய வேலைகள் அந்த சட்ட எரிப்பு போராட்டத்தப்ப பெரியார் நிறைய பேர் உள்ள போனாங்க இல்லைங்களா? அப்ப சட்ட எரிப்பு சரி, பெரியார் சரி என்று அங்க உள்ள அக்ரஹாரத்துல மேடை போட்டு பேசி இருக்கிறார். என்ன இதெல்லாம் உண்மை நினைச்சிட்டீங்களா? அப்படியே பயங்கரமா பாத்துக்கிட்டீங்க. இதெல்லாம் பொய். இப்படி எல்லாம் பண்ணி இருந்தாக்கா இந்த அரசு கொடுத்ததை நம்ம ஆதரிக்கலாம். குலக்கல்வி வந்த பொழுது அதை குலக்கல்விக்கு எதிராக எஸ்.வி. சேகருடைய அப்பா பேசி இருப்பாரா? இதெல்லாம் கேட்டு மண்டை ஆடிட்டு போறதுக்கு நம்ம என்ன சீமானுக்கு எதிராக உள்ள கூட்டமா? அப்படியா? இப்படிதான் சீமான் இத்தனை காலமா நம்மளை ஏமாத்துறது. இதெல்லாம் உண்மை கிடையாது. இதெல்லாம் ஆமக்கறி கதைகள். எஸ்.வி. சேகருடைய அப்பா என்னைக்கு குலக்கல்விக்கு எதிராக பேசியிருக்கிறார்? என்னைக்கு சட்ட எரிப்பு போராட்டத்தை ஆதரித்து பேசியிருக்கிறார்? அப்படி பேசியிருந்தாக்க எஸ்.வி. சேகர் எப்படி பூணுல காமிச்சு பேசிட்டு இருப்பான்? அப்ப குலக்கல்விக்கு ஆதரவாக தான் பேசியிருப்பார். ஒருவேளை பேசாமல் இருந்தால் ஆதரவு மனநிலையில் இருந்திருப்பார். எங்கேயாவது எஸ்.வி. சேகர் அப்பா சுயமரியாதைக்கு ஆதரவாக அல்லது சமூக நீதிக்கு ஆதரவாக, எங்கேயாவது திராவிடத்துக்கு ஆதரவாக, பெரியாரை பற்றியோ அண்ணாவை பற்றியோ கலைஞரை பற்றியோ எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த அரசு செய்வது சரி, இந்த அனைத்து சாதியும் அர்ச்சகர் ஆகலாம், இது சரிதான் செய்யறது, இந்த வேதம் புராண அதிகாசம் தூக்கி போட்டு கொளுத்தணும், இப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல எஸ்.வி. சேகர் ஒரு இடத்துல பேசியிருப்பாரா? அப்ப அவங்களுக்கு ஏன் அவங்க அப்பாவுடைய பேரை தெருவுக்கு வைக்கிறாங்கன்னாக்க என்ன காரணமா சொல்றாங்கன்னா, எஸ்.வி. சேகருடைய அப்பா ஒரு நாடக கலைஞர், அவர் நாடகம் போடுவாரு, அதனால அவர் தெருவுக்கு அவங்க அப்பா பேரை வச்சாச்சு. நாடகம் போடுறது எஸ்.வி. சேகர் நாடகம் போடுவாப்புல பார்த்திருக்கீங்கல்ல? நாடகம் போடுவது எஸ்.வி. சேகர் மட்டும் நாடகம் போட மாட்டாரு, எஸ்.வி. சேகருடைய அப்பா மட்டும் நாடகம் போட மாட்டாரு, அந்த கும்பலே நாடகம் மட்டும்தான் போடும். 2000 வருடமாக அந்த கும்பலுக்கு நாடகம் மட்டுமே தான் போட தெரியும். அதத்தான் 1807 ஆபிடு எழுதுறாப்ல. எப்ப 1807 எழுதுறாரு, இன்னைக்கு 2025. அப்ப இன்றைக்கு மட்டும் இல்ல, 1800களிலுமே இந்த பார்ப்பனர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்கன்னாக்கா, அரசவையில் அரசனாக யார் அமர்ந்திருந்தாலும் சரி அவனுடைய காலை நக்கி அண்டி பிடைத்து
பதவியை பெற்று அனுகூலம் பெற்று லாபம் பெற்று நாம் சொகுசாக உழைக்காமல் சாப்பிட வேண்டும். இதுதான் அவருடைய தொழிலாக வாழ்வியலாக இருந்திருக்கு அப்படின்னு இந்த புத்தகத்துல 12வது பத்திரத்துல இருக்குது, ஆரியமாய புத்தகத்துல. சோ இது ஆரியமாயில மட்டும்தான் அப்படி இருக்கா, பிறகு அண்ணா மட்டும்தான் அப்படி சொல்றாரா அப்படின்னாக்கா இல்ல. இதே விஷயத்தை தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பார்ப்பனியத்தின் வெற்றி என்கிற புத்தகத்துல இதை விட இன்னும் அருமையாக ரொம்ப டீப்பா எழுதியிருக்காரு. சோ அந்த புத்தகத்துல என்ன சொல்ல வர்றாருனாக்கா புரட்சியாளர் அம்பேத்கர், இந்தியாவினுடைய வரலாறு என்பது ஏதோ பிரிட்டிஷ் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்தியாவினுடைய வரலாறு என்பது ஆரம்பிக்கிறது, அல்லது அதற்கு முன்னாடி முஸ்லிம்கள் உள்ள வரும்பொழுதுதான் இந்தியாவினுடைய வரலாறு என்பது ஆரம்பிக்கிறதுனாக்க இல்ல. இந்தியாவினுடைய அரசியல் வரலாறு என்பது எங்கு ஆரம்பிக்கிறது என்றால் கிமு 642 ஆரம்பிக்கிறது. கிமு 642 கிமு 642 பீகாரில், இப்ப உள்ள பீகார், அந்த பீகார்ல மகத அரசு அப்படிங்கிற ஒரு அரசு உருவாகுது. மகத அரசினுடைய முதல் அரசர் யாருனாக்கா சிசுநாக். சிசுநாக் தான் மகத அரசனுடைய முதல் அரசர். இந்த மகத அரசு தான் மௌரியர் ஆட்சி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா. அந்த மௌரிய ஆட்சி தான் மகத அரசு. பின்னாளில் மௌரிய ஆட்சியாக அது மாறுது. இந்த மகத அரசனுடைய 3வது மிகப்பெரிய அரசர் தான் அசோகர். இந்த கலிங்கத்து போருக்கு அப்புறம் அவர் பௌத்தத்தை நோக்கி முழுமையாக ஈர்க்கப்பட்டாலும் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா. இந்த வாரிசு, இந்த தலைமுறையினுடைய 3வது வாரிசாகத்தான் அசோகர் இந்த மகத அரசுல வந்து மௌரிய பேரரசாக இடையில மாறுது. இந்த மௌரிய பேரரசு அசோக பேரரசனுடைய ஆட்சியில மிக பெரும் ஆட்சியாக மாறுது. கிட்டத்தட்ட அந்த பக்கம் ஆப்கானிஸ்தான்ல இருந்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தள்ளி இந்தியா முழுக்க பீகார் வரைக்கும் வந்து ஒரே ஆட்சியாக செய்தவர் தான் அசோக பேரரசர். அந்த பேரரசு மௌரிய பேரரசு என்கிற பேர் போய் அசோக பேரரசு என்று மாறுகிறது. அந்த அளவுக்கு அசோகர் தன்னுடைய ஆட்சியை விரிவுபடுத்துகிறார். இது கதை இல்ல, இது சும்மா வரலாறு. இது சும்மா அவர் கொடுத்த இன்ட்ரோ மாதிரி நான் ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் தான் மேட்டர் இருக்கு. இவர் ஒரு மிகப்பெரிய பேரரசை நிறுவியதுக்கு பிறகு இந்த அரச மதமாக ஏற்கனவே இருந்த பார்ப்பனியத்தை ஓரங்கட்டி விட்டு இனி அரச மதமாக பௌத்தம் தான் இருக்கும் என்கிறதை அறிவிக்கிறார். யாரு? அசோக பேரரசு, அசோகர் அறிவிக்கிறார். பௌத்தம் தான் இனி அரச மதம் என்று அறிவிக்கிறார் என்றால் பார்ப்பனர்களுக்கு எல்லாம் அடியில அவங்களுக்கு என்ன ஆகி போச்சுனாக்கா சூடான தோசைக்கல்ல அவங்களை தூக்கி உட்கார வச்ச மாதிரி ஆகி போச்சு, எரியுது அவங்களுக்கு. அப்ப ஒரு அரச மதமாக மிகப்பெரிய பேரரசனுடைய அரசன் பௌத்த மதத்தை அறிவிக்கிறான் என்றால் அங்க இருக்கிற மக்கள் எல்லோரும் பௌத்த மதத்தை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள். அப்ப அந்த பேரரசுக்கு கீழ் உள்ள அனைத்து மக்களும் பௌத்த மதத்தை ஃபாலோ பண்ணிட்டு பின்தொடர்ந்து போய்விடுவார்கள். பின்தொடர்ந்து போனால் என்னவாகும்? பார்ப்பனிய மதம் வீழ்ந்து போகும். பார்ப்பனிய மதம் வீழ்ந்து போனால் மக்கள் யாரும் பின்தொடர மாட்டாங்க. மக்கள் பின்தொடரவில்லை என்றால் பார்ப்பனிய சடங்குகள் ஒன்றும் நடக்காது. இதுதான் பிரச்சனை. பௌத்தம் வர்றதுலாம் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே பௌத்த மதத்துல இந்த வேத சடங்குகள் புராண சடங்குகள்லாம் உண்டு அப்படின்னு அசோகர் சேர்த்திருந்தால் பார்ப்பானுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவனுக்கு என்ன பிரச்சனைனாக்கா அவன் நம்மளை ஏச்சு பொழைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான் பாத்தீங்களா. அந்த நம்மளுடைய வீட்டுல நடக்கிற சுப நிகழ்ச்சிகள்ல இருந்து காதுகுத்துல இருந்து கருமாதில இருந்து கல்யாணம் வரைக்கும் பார்ப்பானை வச்சு நம்ம நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம்ல. பாப்பானை நம்ம கல்யாணத்துக்கு கூட்டு போது ஒவ்வொருத்தரும் இந்த பாப்பானை எவ்வளவு சம்பளம் கொடுக்குறோம்? 5000 10,000 மினிமம் 5000 நினைக்கிறேன். அண்ணன் கை அங்க 10,000 5000 10,000 பாப்பானுக்கு சும்மா 1 மணி நேரம் உட்காந்து வாழ்த்தி விட்டு அவன் சொல்ற ஒரு சமஸ்கிருதத்துல மந்திரம் வந்தனாலும் அது என்ன மந்திரம்னா நம்மளால செக் பண்ண முடியுமா? அவன் போற போக நாளைக்கு கெட்ட வார்த்தையை உள்ள போட்ட உடனே நமக்கு தெரியாது. அவன் சொல்ற மந்திரமே கெட்ட வார்த்தை தாங்கிறது வேற. ஆனா தமிழ்ல ஒரு நாள் கெட்ட வார்த்தையை சொருங்கினாக்கா நமக்கு ஏதாவது தெரியுமா? செக் பண்ண முடியுமா? செக் பண்ண முடியாது. அதே மந்திரத்தை தமிழ்ல சொன்னானாக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? கல்யாணத்துக்கு வந்து கல்யாண மந்திரத்தை தமிழ்ல ஓதுனா நம்ம என்ன பண்ணுவோம்? செருப்பை கட்டிட்டு இந்த பாப்பானை அடிப்போம். ஏன்னா கல்யாணத்துக்கு ஓதுற மந்திரம் என்பது ரொம்ப மிக மோசமான ஆபாசமான மந்திரம். கல்யாணத்துக்கு மட்டும் இல்ல, அவன் ஓதுகிற அனைத்து மந்திரமும் மிகவும் ஆபாசமான மந்திரம். அதை இப்போதைக்கு நம்ம வெளியில சொல்ல முடியாது. சொன்னோம்னாக்கா ரொம்ப ஆபாசமான மந்திரங்கள். அப்ப நம்ம என்ன பண்றோம்னாக்கா 5000 ரூபாய் 10,000 ரூபாய் காசை கொடுத்து அவனை வீட்டுக்கு கூட்டு வந்து நடு ஹால்ல உட்கார வச்சு, ஐயா நான் 10,000 ரூபாய் காசு கொடுக்குறேன், என்னை திட்டுங்க திட்டுங்க லெட்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு கவுண்டர் மணி மாதிரி ஒரு 10,000 ரூபாய் காசை கொடுத்து, ஐயா என்னை திட்டையா பையன் சொல்லுங்க, ஐயா உங்க வப்பாட்டியோட மகன் என்னை சொல்லுங்க, ஐயா என் வீட்டுல உள்ள பொம்பளைங்க எல்லாம் நடத்த கட்டவன்னு திட்டுங்கய்யா, சொல்லுங்கய்யா நல்லா சொல்லுங்க 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 புகழ்ந்துகிட்டே இருங்கய்யா அப்படின்னு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுத்து பாப்பான உள்ள கூப்பிட்டு வந்து நாம அந்த வேலையை பார்க்க வைக்கிறோம். ஒண்ணும் இல்லை. அதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்கா நீங்க அவனுக்கு கொடுக்குற காசுல பாதி காசு கொடுங்க. அவனை விட நான் நல்லா திட்டுவேன். நான் ஊர்ல இருந்து வளர்ந்தவன் தான். அவனை விட ரொம்ப மோசமான கெட்ட வார்த்தைகள்லாம் ஊர்ல கேட்டு பேசி பழகினவன் தான் சின்ன வயசுல. அவனை விட மோசமாக நான் தமிழ்ல நல்லாவே திட்டுவேன். எனக்கு பாதி பேமெண்ட் போதும்.
50% எனஃப். இப்ப இப்படியாகத்தான் பார்ப்பான் தன்னுடைய மந்திரங்கள் மூலமாக ஆபாசம் மிகுந்த கதைகளை அவன் புராணங்களாகவும் இதிகாசங்களாகவும் சமஸ்கிருத மந்திரங்களாகவும் மோதிக்கொண்டு அவனுடைய நீட்சி என்பது இந்த பார்ப்பனர் அல்லாத மக்களுடைய அறிவை மழுங்கடித்து அவர்களுடைய மூளையை சிதறடித்து அவருடைய பண்பாட்டை சிதைத்து அவருடைய பழக்க வழக்கங்களை சிதைத்து ஆரிய பார்ப்பனைய அடிமையாக வைத்துக் கொண்டிருக்கிறது என்கிறதை இந்த புத்தகத்துல புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்கிறார். இப்ப இந்த அசோக பேரரசு வந்தவனே என்ன பண்றாருனாக்கா அவரு அரச மதமாக பௌத்த மதத்தை நிறுவுறார் இல்லையா, பிரகடனம் செய்றார். இனிமே அரச மதம் என்பது பௌத்த மதம்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பார்ப்பனர்களை கூப்பிட்டு ஒன்னே ஒன்னா சொன்னார், இந்த அரச மதமாக பௌத்த மதம் ஆக்கிய பிறகு பார்ப்பனர்கள் அசோகர் ஆட்சியில் சொல்லனா துயரங்களை அனுபவித்தார்கள். பயங்கர ஒடுக்குமுறைக்கு ஆளாகினாங்க பார்ப்பனர்கள். பயங்கரமான ஒடுக்குமுறை, பயங்கரமான கொடுமைகளை செஞ்சார் அசோகர் பார்ப்பனர்களுக்கு எதிராக. பயங்கரமான துன்பங்கள். அப்படி என்னன்னு கேக்குறீங்களா? ஒண்ணும் இல்ல, எல்லா பாப்பானையும் கூப்பிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அவ்வளவுதான். இனிமே ப்ரோ நீங்க இந்த வேதங்கள் செய்யறது, அப்புறம் இந்த புராணங்களை ஓதுறது, இந்த கல்யாண காது குத்திக்கு போய் உட்காந்து மந்திரம் ஓதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உழைக்காமல் இதுவரைக்கும் சாப்பிட்டு இருந்தீங்க இல்ல, அதனால எங்க மக்கள் யாருக்குமே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, எந்த ஒரு லாபமும் இல்லை, எந்த ஒரு புண்ணியமும் இல்லை, அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் அதனால கிடையாது. அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால என்ன பண்றீங்கன்னாக்கா, இன்றிலிருந்து என்னுடைய ஆட்சியின் கீழே இந்த ஆரிய பார்ப்பனிய வேதங்களோ புராணங்களோ இதிகாசங்களோ இடம் கிடையாது. நீங்கள் எங்கேயும் அதை ஓதக்கூடாது. என் மக்களை முட்டாளாக்க கூடாது, என் மக்களை பிற்போக்குவாதமாக ஆக்கக்கூடாது. அதனால ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன், இனிமே நீங்க உழைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? பாப்பானை கூப்பிட்டு இனிமே நீங்க உழைச்சு சாப்பிடுங்க ப்ரோன்னு சொல்றாரு. பாருங்க, இது வரலாற்றுல பார்ப்பனர்களுக்கு எதிரான எவ்வளவு பெரிய ஒடுக்குமுறை இது இல்லையா? எவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு வார்த்தை இது. சொல்லனா துயரம் கொண்டு எவ்வளவு வேதனையில் அவங்க அவிழ்ந்து போயிருப்பாங்க பார்ப்பன. யோசிச்சு பாருங்க இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இந்த பார்ப்பன வரலாற்றிலேயே, இந்திய வரலாற்றிலேயே பார்ப்பனர்களுக்கு எதிராக நடந்த மிகப்பெரிய வன்முறை, மிகப்பெரிய கொடுமைனாக்கா அசோகர் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை தான், போய் உழைச்சு சாப்பிடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னதான் மிகப்பெரிய கொடுமையாக, மிகப்பெரிய ஒடுக்குமுறையாக இருக்கு. இதை கேட்டவனையே பார்ப்பானங்களுக்கு உடனடியாக பயங்கர கோபம் வந்துருச்சு. யாரை பார்த்தானே உழைச்சு சாப்பிட சொல்ற? வேணா ரெண்டு கெட்ட வார்த்தை திட்டிக்கு, 4 அரை வேணா அரைஞ்சுக்கு, இல்லைன்னா காலை நீட்டு 5 நிமிஷத்துல அவன் ஷூவை எப்படி பாலிஷ் பண்ற மட்டும் பாரு நாக்கால. நீ என்ன பண்ணணும்னு சொல்லு, அதை நான் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அதை விட்டு போட்டு நீ உழைச்சு சாப்பிட சொல்ற? உழைக்கிறது சாதாரண விஷயமா? படிக்கணும், அறிவு வேணும், போட்டி போடணும். ஒரு தொழில் நடத்துறதுனா அவ்வளவு ஈஸியா? என்னன்னா, ஒரு கடை வச்சிருப்பாங்க, பொட்டி கடை வச்சிருப்பாங்க பாருங்க. அண்ணன் ஒருத்தருக்கு ஒரு கடை போட்டிருக்காரு. அந்த கடைக்கு அதுக்கு வியாபாரம் ஓடணும்னாக்கா ஒரு 4 கடை தள்ளி இன்னொரு கடை இருக்கும். அப்ப 2 கடையும் போட்டி இருக்கும். அதை விட டேஸ்ட் அதிகமா போடணும், விலை கம்மியா வைக்கணும், ஆஃபர் போடணும், கஸ்டமரை கவர் பண்ணணும். இவ்வளவு வேலைகள் இருக்கு. போட்டி பொறாமைகள்லாம் உள்ள இருக்கும்ல. படிக்கணும், வேலை செய்யணும், திறமை இருக்கணும். அப்புறம் இதெல்லாம் விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, வேலை செஞ்சா வேர்க்கும். பாப்பானுக்கு ஒத்துக்குமா? உழைக்கணும், உழைச்சா வேறு வரும்ல. அப்ப அவன் கடுப்பாகிறான். கடுப்பாக பார்ப்பான் என்ன பண்றானாக்கா, இந்த மௌரிய பேரரசை என்று நாம் போட்டு தள்ளுகிறோமோ அன்றுதான் ஆரிய பார்ப்பனர்கள் ஆகிய நமக்கு விடுதலை என்று யோசிக்கிறான். இதுதான் ஆரிய மாயை. இப்ப என்ன பண்றானாக்கா, பார்ப்பனர்கள் அன்று இருந்த ஆரிய சட்டத்தின்படி பார்ப்பனர்கள் ஆயுதம் எந்த கூடாது, பார்ப்பனர்கள் ஆட்சியில் அமரக்கூடாது, பார்ப்பனர்கள் கொலை செய்யக்கூடாது, பார்ப்பனர்கள் அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடாது. இது அன்று இருந்த சட்டம். ஆரியத்துக்கு தனி சட்டம் உண்டு. ஆரியர்களுக்கு அன்னைக்கு இருந்த ஆரிய சட்டம் இதுதான். அப்புறம் எப்படி நீ மௌரிய பேரரசை எப்படி நீ வெட்டி வீழ்த்துவ, எப்படி சாய்ப்ப? இங்கதான் ஆரிய மாயை அவன் உருவாக்குறான். ஆளான புஷ்யமித்திரன் என்கிற ஒருத்தனை, இந்த புஷ்யமித்திரன் என்ன பண்றானாக்கா, இந்த உழைச்சு சாப்பிடுன்னு சொன்னதுல ரொம்ப டென்ஷனான புஷ்யமித்திரன் ஒரு புரட்சியை செய்யறாரு. அதாவது அந்த அரசவைக்குள்ள அசோகருக்கு அப்புறம் அசோகனுடைய 3வது வாரிசுன்னு நினைக்கிறேன், அவருடைய பேரு பிரிகித்திர மௌரியர். ஆமா, பிரிகித்திர மௌரியர். அதுக்கப்புறம் அந்த அசோக பேரரசுங்கிறது சுருங்கி போயிருது, சின்ன ஆட்சியாக மாறுது. அதுல பிரிகித்திர மௌரியர் அப்படிங்கிறதா அந்த மௌரிய பேரரசுடைய கடைசி மௌரியர் பிரிகித்திர மௌரியர். அந்த பிரிகித்திர மௌரியர் அரசராக இருக்கும் பொழுது புஷ்யமித்திரன் நேக்கா உள்ள போயிடுறான். உள்ள போய் அரசவைக்குள்ள ஒரு பதவியை வாங்கிட்டு உட்காந்துடுறான். பதவி வாங்கிட்டு உட்காந்து அந்த அரசவையில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறான். குழப்பம் ஏற்பட்ட உடனே கொஞ்சம் கசமுசாக்கள் ஆகுது. நேரம் பார்த்து பின்னாடியால போய் கத்தி எடுத்து வாழை எடுத்து பிரிகித்ரா மௌரியனுடைய பின்னால ஒரே குத்துறான். பிரிகித்ரா மௌரியர் சாகுறார். பின்னாடி நின்று முதுகில் குத்தியவன் தான் இந்த புஷ்யமித்திரன். இப்ப பிரிகித்ரா மௌரியர் அங்க சாகிறாரு. சாஞ்சதுக்கு அப்புறம் நேக்கா அந்த கட்டில போய் உட்கார்றான். யாரு? புஷ்யமித்திரன் அன்று அரசராக ஆகிறான். அரசனாக ஆனதுக்கு அப்புறம் புஷ்யமித்திரன் என்ன தெரியுமா பண்றான்? அவன் போட்ட முதல் சட்டம் என்ன தெரியுமா? யாரெல்லாம்
பௌத்த பிக்குகளுடைய தலையை கொண்டு வருகிறீர்களோ ஒரு தலைக்கு தலா 100 பொற்காசுகளை நான் அள்ளி தருகிறேன் என்று அறிவிக்கிறான். அப்படின்னா யோசிச்சு பார்த்துங்க, புஷ்யமித்திரனுடைய ஆட்சியில பௌத்தர்கள் எப்படி கொத்து கொத்தாக கொல்லப்பட்டிருப்பார்கள் என்பதை நீங்களே உங்களுடைய கற்பனைக்கு நான் விட்டுவிடுகிறேன். எப்படி இலங்கையில் தமிழர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்களோ அதற்கு கொஞ்சம் கூட சளைக்காமல் அன்று பௌத்தர்கள் புஷ்யமித்திரனுடைய ஆட்சியில் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள். ஒண்ணு நீ ஆரிய மதத்துக்கு மாறணும், பார்ப்பனிய மதத்துக்கு, இல்ல பௌத்த மதத்துல தான் இருப்பனாக்கா உன்னுடைய தலை வெட்டி சாய்க்கப்படும். இதுதான் ஆரிய மாயை. இப்படிதான் புஷ்யமித்திரன் ஆரிய மௌரியருடைய ஆட்சியை கவர்த்து அவன் அரசவையில் ஏறுகிறான். புஷ்யமித்திரன் ஏற என்ன பண்றானாக்கா, இந்த மனு அப்படிங்கிறத உன்னை படிச்சிருப்போம் நம்மளாம், மனு தர்மா மனு நீதினு பேசிட்டு இருப்போம் இல்லைங்களா. இந்த மனு நீதி என்பது முதல்ல எப்ப தெரியுமா பிரகடனம் செய்யப்பட்டுச்சு? இந்த புஷ்யமித்திரனுடைய ஆட்சியில தான் முதலாக மனுநீதி என்பது பிரகடனம் செய்யப்படுகிறது, அரச சட்டமாக ஆக்கப்படுது. இப்ப அதுவரை மனுநீதியில் இருந்த சட்டங்கள் வேறு, இப்ப அப்டேட் பண்றான். முன்னாடி இருந்த மனுநீதி என்னன்னாக்கா, ஒரு பார்ப்பான் அரசனாக ஆக்க கூடாது, ஒரு பார்ப்பான் ஆயுதம் எந்த கூடாது, ஒரு பார்ப்பான் கொலை செய்ய கூடாது. அப்ப இவன் எல்லாத்தையுமே பண்ணிட்டான் புஷ்யமித்திரன். அப்ப என்ன பண்றான், மனுநீதி என்கிற சட்டத்தை திருத்துறான். திருத்தி பார்ப்பான் அரசனாக ஆவதற்கு தகுதி உடையவன். இதுல எழுதியிருக்கு, இந்த பார்ப்பனியத்தின் வெற்றி புத்தகத்துல எல்லாமே இருக்கு. இதே அந்த சட்டத்தை திருத்துறான் மனுநீதியை. பார்ப்பான் அரசாளுவதற்கு தகுதியானவன், இந்த பூமியில் உள்ள அனைத்தும் பார்ப்பானுக்கு மட்டுமே சொந்தம்னு எழுதுறான். பார்ப்பானுக்கு மட்டுமே சொந்தம் என்று. இது ஏதோ அன்னைக்கு புஷ்யமித்திரன் தனக்கு சாதகமாக பார்ப்பனர்களுக்கு சாதகமாக சட்டத்தை திருத்தினான் அப்படின்னாக்கா இது அன்றைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு அப்படித்தானே நடக்குது. சட்டத்தை திருத்தணும்னா அதுக்கு தகுந்த நியாயங்கள் நீதிகள் இருந்தா சட்டத்தை திருத்த முடியும். இதுவே பெரியார் சட்டத்தை திருத்த சொல்லி முதல்ல சட்ட திருத்தம் செய்ய வைத்தது தந்தை பெரியார் அவர்கள். அவர் தான் என்னடா இது பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு ஏன் படிப்புல நீ இடஒதுக்கீடு கொடுக்கல அப்படிங்கிறத. எனக்கு இல்லை, வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு இருக்கு, ஆனா படிப்புல இடஒதுக்கீடு இருந்தா தானே படிச்சுட்டு தானே அவன் வேலை வாய்ப்புக்கு வர முடியும். அதனால படிப்புல இடஒதுக்கீடு குழு என்று சொல்லி அதை மிகப்பெரிய போராட்டமாக மாற்றி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முதல் சட்ட திருத்தத்தை செய்ய வைத்தது ஐயா பெரியார் அவர்கள். அப்ப ஒரு சட்ட திருத்தம் செய்யணும்னாக்கா அதற்கு தகுந்த நியாயங்களும் நீதிகளும் இருக்கணும். இப்ப இந்த மனுவுல சட்ட திருத்தம் செஞ்சானே பார்ப்பான் தனக்கு சாதகமாக, அதுல எந்த நீதியாவது எந்த நேர்மையாவது இருக்கா, எந்த நியாயமாவது இருக்கா? இது புஷ்யமித்திரன் மட்டும் பண்ணல, 2025 நரேந்திர மோடி அவர்களும் இதே சட்ட திருத்தத்தை பார்ப்பனர்களுக்கு ஆதரவாக செய்தார். என்ன செய்தார்? EWS மணிக்கு 2025 கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பு EWS என்கிற இடஒதுக்கீடு குறித்தான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்களா, ஒன்னு இன்செர்ட் பண்ணாங்களா? அதாவது பார்ப்பனர்களுக்கும் இடஒதுக்கீடு உண்டு. EWS நாங்கள் என்ன ஏழைகள், அரிய வகை ஏழைகள் என்கிற வகையில EWS என்கிற ஒரு ரிசர்வேஷன் இன்செர்ட் பண்ணாங்கல்ல. அந்த அதாவது இடஒதுக்கீடு என்றால் என்ன? 2 மார்க் கொஸ்டின். சமூகத்துல கல்வியில யாரெல்லாம் பின்தங்கி இருக்கிறார்களோ அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும், அதுதான் இடஒதுக்கீடு. இதுதான் இடஒதுக்கீடு. அப்ப பார்ப்பனர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா இடஒதுக்கீடு என்றால் என்னங்கிற கேள்விக்கு உண்டான பதிலையே நீ மாத்தினாத்தான் பார்ப்பானுக்கு உண்டான EWS கொடுக்க முடியும். அப்ப சமூகத்துல கல்வியில மட்டுமில்ல பொருளாதாரத்திலும் பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு உண்டுன்னு ஒரு சட்ட திருத்தத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் EWS கொண்டு வந்தா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா அப்படி வாட் இஸ் ரிசர்வேஷன் என்றால் அதற்கான ஆன்சர் அது கிடையாது. அப்ப எந்த ஒரு நீதியும் இல்லாமல் எந்த ஒரு நேர்மையும் இல்லாமல் நியாயமும் இல்லாமல் அன்று எப்படி புஷ்யமித்திரன் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தானோ அதே போன்றுதான் இன்றைய புஷ்யமித்திரனாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களும் EWS என்கிற சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறார். இப்ப இதே மனுநீதியில இன்னொரு சட்டத்தையும் சட்ட திருத்தம் செய்கிறார் புஷ்யமித்திரன். என்ன சொல்றான்னா, அதாவது அரசனாகவே இருந்தாலும் சரி, யாரு அரசனாகவே இருந்தாலும் சரி, பார்ப்பனர்கள் தவறு செய்தால் அவர்களை கண்டிக்கக்கூடிய உரிமை அரசனுக்கு கூட கிடையாது. அதையும் தாண்டி அந்த அரசன் தவறு செய்த பார்ப்பானை கண்டித்தால், தண்டித்தால் இல்ல, கண்டித்தால் அந்த கண்டிக்கப்பட்ட பார்ப்பான் அந்த அரசனை தண்டிக்கலாம் என்று அந்த சட்டத்தை கொண்டு வர. தண்டிக்கலாம்னா என்னக்கா, அந்த தண்டனைங்கிறது மரண தண்டனை வரை போகிறது. ஒரு அரசனாகவே இருந்தாலும் பாப்பான் தப்பு செய்யறானாக்கா கூப்பிட்டு கண்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, ஒரு அரசன் ஏப்பா இப்பெல்லாம் செய்யக்கூடாது, நீ பட்டுக்கு என்ன இந்த மாதிரி. இப்ப கூட ஒரு பாப்பா ஒருத்தவன் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு 73 வயசு ஒரு பாப்பா, ஒரு கலெக்டர் பாப்பான், ஒரு அர்ச்சகர் பாப்பான், 13 வயசு சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கான். 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்களா? 13 வயசு சிறுமிக்கு 73 வயசு பாப்பா பாலியல் சீண்டல் செஞ்சிருக்கான். அப்புறம் கோவிலுக்குள்ள அவங்க பண்ண குஜால்ஸ்,
அப்புறம் அந்த கருவறைக்குள்ள பண்ண கசம்சாக்கள், பூஜரமுக்கு பண்ண புஜுக்கள், இதெல்லாம் நம்ம வீடியோக்கள்ல பார்த்திருப்போம். அப்ப இவனுங்க முழுக்க என்னக்கா ஒரு ஆபாச குப்பைகளாக, ஆபாச பிரியர்களாக இருக்கிறார்கள். அதனால இந்த மாதிரி ஏதாவது செய்யும் பொழுது ஒரு அரசன் கூப்பிட்டு கண்டிக்கிறான், இந்த மாதிரி செய்யாதன்னு கண்டிக்கிறானாக்கா அந்த அரசனை அந்த பார்ப்பான் கொலை கூட செய்யலாம் என்று சட்டத்தில் திருத்துறான். இப்ப இது ஏதோ அப்ப எழுதுனதுன்னு நம்ம நினைக்கிறோம்ல, இந்த மனு சட்டத்தை தான் இன்னைய வரைக்கும் பார்ப்பான் பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறான். இன்னைய வரைக்கும் 2 நாளைக்கு முன்னாடி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் மீது அதே நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்த மனுதாரராக இருக்கக்கூடிய ராகேஷ் கிஷோர் அப்படிங்கிற ஒரு பாப்பா, அந்த பாப்பா அங்க வக்கீலாவும் இருக்கான். அவன் தன்னுடைய காலில் உள்ள செருப்பை கலட்டி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிங்கிறது எவ்வளவு பெரிய உயரிய பொறுப்பு, உச்சபட்சமான பொறுப்பு இல்லையா அது? அந்த உச்சபட்சமான பொறுப்புல இருக்கிற கவாயின் மீது தன்னுடைய செருப்பை கலட்டி உச்சநீதிமன்றத்துக்குள்ளேயே அவர் சீட்ல உட்கார்ந்து இருக்காரு, இங்க செருப்பை தூக்கி அவர் மேல வீசுறானாக்கா அவனுக்கு என்ன கொழுப்பு இருக்கும், என்ன திமிர் இருக்கும்? அப்ப அந்த திமிரு, அந்த கொழுப்பு எங்க இருந்து வருகிறது? வேற ஒண்ணும் இல்ல, அந்த நூலு கொடுக்கிற கொழுப்பு. அது இந்த ஆரிய பார்ப்பான் என்கிற அந்த பார்ப்பான் என்கிற அந்த ஜாதி இருக்குல்ல, அந்த ஜாதி கொடுக்கிற கொழுப்பு. இதே வேலைய பார்ப்பான் அல்லாத ஒருத்தவன் யாரோ ஒருத்தவன் செஞ்சான்னு வச்சு, ஒரு இஸ்லாமியர் கோவப்பட்டு இப்படி செஞ்சிருந்தாருனாக்கா என்ன யோசிச்சு பாருங்க. ஐயோ அவர் பெரிய தீவிரவாதி பாருங்க, சீஃப் ஜஸ்டிஸ் அப்படி பண்ணிட்டாரு, அவர் வந்து சாதாரண ஆள் இல்ல, பாகிஸ்தான்ல இருந்து அவருக்கு மாசம் மாசம் பணம் வருது, அவர் வந்து மிகப்பெரிய பயங்கரவாத அமைப்போட தொடர்புடையவர், இப்படி எல்லாம் வீடியோ போட்டு கான்ஸ்பிரசி காட்டி பயப்பட்டு இருப்பாங்க. ஆனா அதே தவறை ஒரு பார்ப்பான் செய்யும் பொழுது என்ன தண்டனை தெரியுமா அவனுக்கு? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை அவர் ஒரு தீர்ப்பு கொடுக்கிறாரு. அது என்ன தீர்ப்பு தெரியுமா? என்ன வழக்குன்னா ஒண்ணும் இல்ல, ஒரு பழமை வாய்ந்த கோயில், இந்த பழமை வாய்ந்த கோயில்ல உள்ள ஒரு சிலை, அந்த சிலையினுடைய தலை சிதிலம் அடைஞ்சிருச்சு. இந்த பாப்பான் போயிட்டு ஒரு மனு போடுறான், அந்த சிலையை வந்து நீங்க பட்டிட்டிக்கு நீங்க பார்த்து நீங்க சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் புகார் கொடுக்குறான், மனு கொடுக்குறான். அதை பார்த்த நீதிபதி சொல்றாரு, ஏண்டா அறிவு கட்டம் உண்டா, நீ வக்கீல் படிச்சிருக்கிய, உனக்கு அறிகுறி இருக்கா இல்லையா? அந்த கோவிலுங்கிறது ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே உள்ள கோவில். ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே ஒரு கோவிலோ இடமோ பொருளோ எது சென்றாலுமே அதுல எந்த ஒரு அப்டேட்டும் நம்ம பண்ணக்கூடாது. அதை புதிதுபடுத்துவது, பெயிண்ட் அடிக்கிறது, இல்ல இந்த பக்கம் லைட்டா நான் பட்டிடிங்க நீங்க பாத்துக்கிறேன், இந்த பக்கம் லைட்டா துரு பிடிச்சிருக்கு சரி, இது எதுவுமே செய்யக்கூடாது. அந்த பழமை வாய்ந்த பொருள் எப்படி கிடைத்ததோ அதை ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே போனா அது அப்படியே பழமை மாறாமல் பாதுகாக்க வேண்டும். அதான் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட். அதுல எதுவும் பட்டிடிங்கிறலாம் பார்க்க கூடாது. இது சட்டம் சொல்றதான நீதிபதி சொல்ல முடியும். இதை சொன்னதுக்கு செருப்பை கலட்டி ஒரு பாப்பா கவாய் என்கிற நீதிபதியின் மேல வீசுறானாக்கா அப்ப அவனுக்கு பார்ப்பன கொழுப்பு தானே. ஏன்னா கவாய் ஒரு பட்டியல் சமூகத்தின் பின்னணியில் இருந்து வருகிறார். அவர் ஒரு மிகப்பெரிய அம்பேத்கரைட், அவர் அம்பேத்கரணி வழி பௌத்த மதத்தை தழுவியவர். அப்ப இதே இடத்துல இதே தீர்ப்ப கவாய் சொல்லாம யாரோ ஒரு சாஸ்திரியோ, யாரோ ஒரு ஐயரோ, யாரோ ஒரு ஐயங்காரோ அந்த இடத்துல நீதிபதியாக அமர்ந்து இதே தீர்ப்பை சொல்லி இருந்தா இந்த பாப்பா அந்த பார்ப்பன சமூகத்தை சார்ந்த நீதிபதியின் மீது இதே மாதிரி செருப்பை கழட்டி வீசியிருப்பானா? அப்ப கவாயின் மீது வீசுவதற்கு என்ன தைரியம் அவனுக்கு? ஏன்னா நீ நீதிபதியாகவே இருந்தாலும், புஷ்யமித்ரன் என்ன சொன்னான் மனு நீதியில, அரசனாகவே இருந்தாலும் சொன்னான் இல்லையா, இந்த இடத்துல நீ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவே இருந்தாலும் நீ பட்டியல் சமூகத்தை சார்ந்தவன், நான் சாதாரண வக்கீலாகவே இருந்தாலும் நான் பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவன், நீ எனக்கு அடிமை, நீ எனக்கு கை நீட்டி நீ எனக்கு ஆர்டர் போடுவியா என்று புஷ்யமித்ரன் அன்னைக்கு சொன்னதா அந்த அப்படியே உச்ச நீதிமன்றத்துல செஞ்சவன் தான் இந்த ராகேஷ் கிஷோர் என்கிற பாப்பான். சோ இது ஏதோ கவாய்க்கு மட்டும் தான் நடந்திருக்கா அப்படின்னா இல்ல. இந்த ஆண்ட பரம்பரைகள் என்று தன்னை சொல்லிக் கொள்கிற ஒவ்வொரு ஜாதியும் பாத்தீங்கன்னாக்கா அவங்க எல்லா ஜாதியிலுமே இருக்காங்க. எல்லாருமே என்னன்னாக்கா முதல்ல போய் நிக்கிறானா ராஜராஜ சோழன் என் பாட்டை, ராஜராஜ சோழன் என் பாட்டை, எல்லா ஜாதியுமே ஆண்ட ஜாதின்னு சொல்லிக்கிறாங்க மட்டும் இல்ல. பட்டியல் சமூகத்துல உள்ள சிலரும் தன்னை ஆண்ட ஜாதிகள் சொல்லிக்கிறாங்கல்ல, அவங்களுமே என்ன சொல்றாங்கன்னாக்கா ராஜராஜ சோழன் என் பாட்டை. நிறைய பேர் கேட்டாங்க, இருந்தாலும் நானும் கேட்கிறேன், இது உண்மையிலேயே நம்முடைய பாட்டிய நம்ம அசிங்கப்படுத்துறது இல்லையா? எல்லா ஜாதிக்காரனும் ராஜராஜ சோழன் என் பாட்டேன், ராஜராஜ சோழன் என் பாட்டேன், ராஜராஜ சோழன் என் பாட்டேன்னாக்கா அப்ப உங்களுடைய பாட்டிகளையும் உங்களுடைய முன்னோர்களையும் நீங்க அசிங்கப்படுத்துறது இல்லையா? இது கேவலம் இல்லையா? உனக்கு பிறப்பின் அடிப்படையில் ஒரு பெருமை வேண்டும் என்பதற்காக உன் வீட்டுல உள்ள முன்னாடி இருந்த உன்னுடைய முன்னோர்களை நீ அசிங்கப்படுத்துவது இல்லையா? இது பாப்பா மட்டும் உன்னுடைய வீட்டுல உள்ள பெண்களை அசிங்கப்படுத்தல, நீயே பிறப்பின் அடிப்படையில எனக்கு ஒரு கிரீடம் வேண்டும் என்பதற்காக
உன் வீட்டு பெண்களை நீயே அசிங்கப்படுத்துற. அந்த ராஜராஜ சோழன் இருக்காருல்ல, அவருடைய அண்ணன் ஆதித்த கரிகாலன் இருக்காருல்ல, அந்த ஆதித்த கரிகாலன் தான் ராஜராஜ சோழனுக்கு முன்னாடி பதவி ஏற்பதற்காக இருந்த இளவரசர். இந்த ஆதித்த கரிகாலனை போட்டு தள்ளியது ரவிதாசன் என்கிற ஒரு பார்ப்பான். அப்ப எல்லாரும் ஆண்ட பரம்பரை ராஜராஜ சோழன் என் பாட்டன் என் முப்பாட்டன் சொல்றீங்கல்ல, உன்னுடைய முப்பாட்டனான ராஜராஜ சோழனுடைய அண்ணனை போட்டு தள்ளியது ரவிதாசன் என்கிற ஒரு பாப்பான். உனக்கு பாப்பா மீது கோபம் வரணுமா வேண்டாமா? உன் பாட்டன் முப்பாட்டனா ஒரு பாப்பா பிளான் பண்ணி போட்டு தள்ளி இருக்கான். உனக்கு அந்த பாப்பா மீது எந்த கோபமும் இல்ல. ஊர்ல இருக்கிற தன்னுடைய உறவாக ரத்தமாக இருக்கக்கூடிய இன்னொரு சாதியை சார்ந்தவனை போய் இவன் வந்து கூலிங் கிளாஸ் போட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு எங்க வீட்டு பொண்ணுகளை கரெக்ட் பண்ணவன்ட்டா அப்படின்னு சொல்றீங்க. உனக்கெல்லாம் வெக்கம் இல்லையா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட சுயமரியாதை இல்லை? உடம்புல ஒரு ரத்தமாக இருந்தால் பார்ப்பான் நம்முடைய முன்னோடிகளை போட்டு தள்ளி இருக்கிறான். அதற்காக உனக்கு பாப்பான் மீதான கோபம் வரணும். ஏதோ ராஜராஜ சோழனுக்கு மட்டும்தான் நடந்திருக்கா அப்படின்னாக்கா இல்ல. இந்தியாவுடைய மகாத்மா காந்தியை போட்டு தள்ளுனது யாரு? யாரு யாரு? கோட்சேவா அப்படியா? அப்ப இந்திரா காந்தி அவங்கள சுட்டது யாரு? யாரு யாரு? சிங்கு. அது மட்டும் சிங்கு, இங்க மட்டும் கோட்சே. அப்ப காந்தியை போட்டு தள்ளியது கோட்சே என்கிற பாப்பான். கோட்சே என்கிற ஒரு ஊதாரி பாப்பான் தான் மகாத்மா காந்தியை போட்டு தள்ளியது. மகாத்மா காந்தி என்பவர் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை தன் பின்னாடி வைத்திருந்த. யோசிச்சு பாருங்க, அந்த காலகட்டங்களில் மகாத்மா காந்திக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்துச்சு. அப்ப அவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்கு உள்ள மகாத்மா என்று பெயர் எடுத்த மகாத்மா காந்தி அவர்களே ஒருத்தவங்க போட்டு தள்ளுறான், ஒரு கும்பல் போட்டு தள்ளுதுனாக்கா அப்ப அவனுக்கு என்ன தைரியம், என்ன கொழுப்பு இருந்திருக்கும்? அந்த கொழுப்பு அந்த தைரியம் எங்கிருந்து வந்திருக்கு அவனுக்கு? மகாத்மா காந்தி ஏன் போட்டு தள்ளணும்? எனக்கு மகாத்மா காந்தியை அம்பேத்கர் ஒரு பக்கம் போட்டு அடிக்கிறாரு, இன்னொரு பக்கம் பெரியார் போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. இதுல பாப்பானும் அவரை போட்டு துப்பாக்கியால சுட்டு கொள்றாங்கனாக்கா அப்ப காந்தி யாருங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். ஒண்ணு இல்ல, ரொம்ப குழப்பவாதி, அவ்வளவுதான். ரொம்ப குழப்பவாதி அவரு. ஒரு கட்டத்தில் அவர் தான் ஒரு சனாதனி என்பதில் நான் பெருமை கொள்கிறேன் என்று சொன்னவர். அப்படி சொன்ன வரைக்கும் பாப்பானுக்கு பாதுகாப்பு இருந்துச்சு. அப்பதான் பெரியார் போய் சொல்றாரு, காந்தியை சந்திக்கும் போது சொல்றாரு, ஐயா நீங்க பார்ப்பனர்களுக்கு ஆதரவா இந்த சனாதனத்துக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கீங்க, அது வரைக்கும் பாப்பானுங்க உங்களோட உசுரோட விட்டு வச்சிருப்பானுங்க. நீங்க எப்ப பார்ப்பனியத்துக்கு எதிராக வர்ணாசிரமத்திற்கு எதிராக எப்ப நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்களோ, நீங்க அந்த பேசுகின்ற முதல் வார்த்தைக்கான வாயை திறக்கும் பொழுதே அவங்க வாயுக்குள்ள துப்பாக்கி வச்சிருவாங்க, கவனமா இருந்துருங்க என்று பெரியார் பார்த்து எச்சரித்து விட்டு வந்தார். அப்ப திரும்ப காந்தி கேட்டாப்புல பெரியார்கிட்ட, சரிங்க நான் ஒருவேளை பேசணும்னாக்கா எனக்கு இந்த கொடுமைகள் நடக்கும்னு சொல்றீங்க, அவ்வளவு கொடுமையானவர்கள் பார்ப்பனர்கள் நீங்க சொல்றீங்க, நீங்க உங்களுடைய 24 மணி நேர வேலையாகவே நீங்க அதை தானே வச்சிருக்கீங்க, பாப்பானை திட்டுவதைத்தானே நீங்க வேலையா வச்சிருக்கீங்க, அப்ப இந்நேரம் பாப்பா உங்களை போட்டு தள்ளிருக்கணுமே, ஏன் உங்களை போட்டு தள்ளல அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமா மூளையை கசக்கி மகாத்மா காந்தி அவர்கள் பெரியார்கிட்ட கேட்டார். பெரியார் சொன்னாரு, காந்தி நான் எங்க ஆளுகளுக்கு எங்களுடைய எதிரி யாருங்கிறத நான் காமிச்சிட்டேன், அதனால என்னுடைய உசுர்ல இல்ல என் மண்டையில உள்ள ஒரு மசுர்ல அவங்க கைய வச்சா கூட அந்த மசுறு சுடுகாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இங்க உள்ள அக்ரகாரங்கள் அனைத்தும் கொழுந்து விட்டு எரியும் என்று நான் சொல்லல. திரும்பவும் சொல்லுங்க, இது வரலாற்று தகவல், பெரியார் காந்தியிடம் சொன்னது. அதனால காந்தியாரே நீங்கள் எதிரியை யார் என்று டிஃபைன் செய்யவில்லை இந்த மக்களுக்கு, நான் என்னுடைய மக்களுக்கு என்னுடைய எதிரி யார் என்று காண்பித்து விட்டேன் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார். அதனாலதான் காந்தி சனாதனியாக இருந்தவரை அவர் பார்ப்பனர்களால் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் உயிரோடு நடமாடிக்கொண்டு மகாத்மாவாக அந்த பார்ப்பனர்களாலேயே போற்றி புகழப்பட்டார். அவர் என்றைக்கு சனாதனத்துக்கு எதிராக பேச வாயை திறந்தாரோ, ஐயா பெரியார் சொன்னது போன்று வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே அவன் துப்பாக்கியை திறந்துட்டான். அவர் பேசி முடிக்கிறது முன்னாடியே போட்டு தள்ளிட்டான். யாரு? கோட்சே என்கிற பார்ப்பான். அப்ப இதெல்லாம் எங்க மகாத்மா காந்தியை போட்டு தள்ளுறாள். ஆனா அவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்கு அதிகார செல்வாக்கு உள்ள காந்தியை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு கும்பல் உட்காந்து திட்டம் திட்டுதுனாக்கா, சனாதனத்துக்கு எதிராக இந்த காந்தியை பேச ஆரம்பிச்சானாக்கா ஒட்டுமொத்த மக்களும் விழிப்படைந்து விடுவார்கள், இவர்கள் சனாதனத்துக்கு எதிராக திரும்புவார்கள், பார்ப்பனியத்துக்கு எதிராக திரும்புவார்கள். அப்ப திரும்ப பௌத்தமோ அல்லது பார்ப்பனியத்திற்கு எதிராக வேறொரு மதமோ அல்லது பார்ப்பன எதிர்ப்பு குணமோ ஒட்டுமொத்த மக்களிடம் சென்று சேர்ந்து விடும். அவ்வாறு சென்று சேர்ந்து விட்டால் பொழப்புக்கு நான் ஒன்று திரும்ப உழைச்சு சாப்பிட வேண்டிய இடத்துல தள்ளப்படுவோம். அதனால காந்தியை விட்டு வைக்க கூடாது என்று காந்தியை போட்டு தள்ளினார்கள்.
அதனால இதுதான் ஆரிய மாயை. ஆரியம் தனக்கு எதிராக யார் ஒருவர் கிளர்ச்சி செய்து வருகிறார்களோ அவர்களை போட்டு தள்ளுவதுதான் ஆரிய மாயை. ஆரிய மாயை என்று சொல்லிக்கொண்டு நேரம் இல்லை, அதனால விஜய் எல்லாம் அட்டாக் பண்ண முடியல. அதனால பின்னால் ஒரு இந்திரகுமார் தேரடிக்கு அந்த போஸ்டர் விட்டுட்டு, அதனால இந்த ஆரியம் எப்பொழுதுமே என்ன செய்யும்னாக்கா ஒரு உருவ வழிபாட்டை கொண்டு வந்து வைக்கும் முன்னாடி, மக்களுக்கு முன்னாடி உயிரே இல்லாத ஒரு கல்லில ஒரு உருவத்தை செஞ்சு ஒரு சிலையை கொண்டாந்து வச்சு அந்த சிலைதான் கடவுள், அந்த கடவுள் தான் இந்த உலகத்தை படைத்தவர், உலகத்தை மட்டுமல்ல உன்னை என்னை மண்ணை பொன்னை எல்லாற்றையும் படைத்தவர் அந்த கடவுள் தான், அந்த கடவுள் தான் சக்தி படைத்தது, அந்த கடவுளை ஆட்டி வைப்பது சமஸ்கிருதத்தால் ஆகப்பட்ட மந்திரங்கள், அந்த மந்திரத்தை ஓதுபவன் நான், அதனால் கடவுளுக்கு மேலானவன் நான், கடவுளையே கட்டுப்படுத்துவோம் நான் என்றார். எனக்கு கீழே உள்ள கடவுளுக்கு கீழே என்று சொல்கிற நீங்கள் எல்லோரும் எனக்கு கீழானவர்கள், நீங்கள் எல்லோரும் கீழ் சாதி என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் நம்மளை சூத்திரனாக, நம்மளை பார்ப்பாருடைய வைப்பாட்டியமாக வைப்பதைத்தான் இந்த ஆரியம் செய்து கொண்டிருக்கும். அவ்வாறான ஒரு வழிபாட்டு முறையைத்தான் நடிகர் விஜய் என்கிற ஒரு சிலையை நம் முன் தற்பொழுது கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறது. அதனால் இந்த ஆரிய மாயையில் சொன்னது போல, பார்ப்பனியத்தின் வெற்றியில் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது போல, இந்த வரலாறுகளை நாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு எந்த சிலை வழிபாட்டு வந்தாலும் நாம் அந்த சிலை வழிபாட்டுக்கு எதிராக அந்த சிலை வழிபாட்டை நாம் தகர்த்து எறிவோம், ஆரிய மாயையை வெற்றி கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தவருக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.